கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் மகிமைப்படுவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 145வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இரக்கம் மிகுந்தவர். இந்த சுபாவம் தேவனுடைய பெரிதான இந்த கிருபை நம்மேல் இறங்கும் பொழுது நாம் அதிசயங்களை காண்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம். இரக்கம் அது நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, கர்த்தர் மனம் இறங்குகிறார். தேவன் தாம் படைத்த உலகம் கெட்டு போன பொழுது, மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்து நீதி இல்லாமல் போன பொழுது தமது குமாரனை அனுப்ப சித்தமானார். அதன்படி இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து கல்வாரியின் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து ஜீவிக்கிறவராக இன்று நம்மோடு கூட உலகிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தினால் சிலுவையை சுமந்து அவர் கல்வாரியிலே தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினது எதனால் என்றால், தேவன் தன் ஜனத்தின் மேல் வைத்த இரக்கத்தினால், பிதாவானவர் தாம் படைத்த பிள்ளைகளின் மேல் வைத்த இரக்கத்தினால், இழந்து போன எல்லாரையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்து போனதை தேடவே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி, அந்த மிகுந்த இரக்கம், பிரியமானவர்களே, உலகத்தில் இறக்கப்பட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம், இறக்கப்படுவதனால கொஞ்சம் உடைகளை கொடுக்கலாம், இறக்கப்படுவதனால் ஒரு வேலையை கொடுக்கலாம். ஆனால் உயிரை கொடுப்பதற்காக, அந்த மகா இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி வைத்தார். அந்த இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் சிலுவையை சுமக்க ஒப்புக்கொண்டு தேவனை அவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள். தாடியை பிடித்து இழுத்தார்கள், குட்டினார்கள், துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் நம் பேரில் வைத்த இரக்கத்தினால் அவர் அனுபவித்து சுமந்து அந்த சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சொல்றது சுலபம். கல்வாரியிலே அவர் நமக்காக மரித்தார்னு சொல்றது மிகவும் சாதாரணமாக வந்துவிடலாம், வாயிலிருந்து வந்துவிடலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலே நாம் தியானித்து பார்ப்போம் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார் என்பது புரியும். தேவனை அறியாமல் இருந்த காலங்களிலிருந்து, அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து தேவன் தம்முடையவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இரக்கம் புரியும். பிரியமானவர்களே, அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறியாதிருந்த இடங்களிலே, அறியாதிருந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலே, மிகுந்த இரக்கத்தினாலே, இல்லை என்றால் இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருந்திருக்கும், எப்படி அழி நரகத்திற்கு ஏதுவாக அது நடந்து போயிருக்கும் என்று சொல்லி நினைத்து பார்ப்பேன். ஆனால் ஆண்டவர் என் மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினால், எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எது நிமித்தமே என் மேல் கண்ணை வைத்தாரோ தெரியாது, என் தாயுடைய ஜபமாக இருந்திருக்கும். என் தாய் சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட நாட்களிலே ஒரு பைபிள் உமன் சொன்ன வார்த்தையை நம்பி, தேவனை நம்பி ஆலயத்திற்கு சென்று தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய எல்லா நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபித்த காரணத்தினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தேவனுடைய ஆதி தீர்மானத்தின்படி தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி நான் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த இரக்கம், தெரிந்து கொள்ளுகிற இரக்கம், அழைக்கிற இரக்கம், கழுவி பரிசுத்தப்படுத்துகிற இரக்கம், இதை அனுபவித்தால் மாத்திரம்தான் புரியும். பிரியமானவர்களை, சாதாவாக சொல்லிடலாம், ஏசப்பா சிலுவையில் தொங்கினார், அறியாதவர்களும் சிலுவையை காட்டி சொல்லுகிறார்கள், அவர் ஏன் மரித்தார் என்று கேட்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த மகா இரக்கத்தை, அதன் நிமித்தமாய் வந்த ரட்சிப்பை, அதன் நிமித்தம் அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் உண்டாகிற சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் நமக்குள்ளே பெறுகிற சமாதானத்தை, ஒருவரும் எடுக்க முடியாத ஒரு சமாதானம். 1000 பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, பிள்ளைகள் நிமித்தம் வேதனைகள் வராமல் இருக்காது. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் எடுக்க முடியாத ஒரு சமாதானம்,
உள்ளம் நொறுங்கும் பொழுது ஏசப்பா என்று கூப்பிடும் பொழுது அந்த இரக்கம் வந்து இருதயத்தை நிரப்பும் பொழுது பெருகிற சமாதானம் யாராலும் கொடுக்கவும் முடியாது, யாராலும் எடுக்கவும் முடியாது. இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த கல்வாரியின் மகிமையை, அந்த கல்வாரியின் இரக்கத்தை, அந்த இரத்தம் சிந்தப்பட்டதலின் இரக்கத்தை, அடி ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அனுபவித்து பாருங்கள். அதை நம்பி அவரை ஏற்று பார்த்து அனுபவித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். அந்த ரட்சிப்பு, அதைத்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடிகள் எழுதுகிறார் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவர் நம்மில் அன்பு கூர்ந்த அந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார், ஜனிப்பித்தார். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பு குடும்பம் முழுவதும் இறங்க வேண்டும். அதுவரை விடாதிருங்கள், அவரை விடாதிருங்கள், அமர ஒட்டாதிருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கம் நம்மேல் இறங்கி வருவதாக. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம், 1 பேதுரு 1:4 இதே காரியங்களை வாசிக்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பித்தார், பாவங்களிலே மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, அந்த இரக்கம் யார் மேல் இறங்குகிறது என்று சொல்லி, அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருக்கு பயப்படுகிறவருடைய சந்ததியின் மேலும் அந்த இரக்கம் இறங்குமாம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். அவருக்கு பயப்படுகிற சந்ததியின் மேல், பயப்படுகிறவருடைய சந்ததியின் மேலும் அது இறங்குமாம். அவருக்கு பயப்படுவது வீண் போகாது. பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது, அவர் சொன்ன காரியங்களையே செய்யும் பொழுது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, வேதாகமத்தில் ஆழ்ந்து வாசித்து பார்த்து நம்முடைய எண்ணங்களையும் சிறைப்படுத்தி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது, பயந்து வாழும் பொழுது, சந்ததியின் மேலும் அவருடைய இரக்கம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிள்ளைகள் தவறு செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், அவருடைய பார்வையை விட்டு அசைந்து போயிருக்கலாம், உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கட்டாயமாக நம்முடைய சந்ததியை அவர் கைவிடுவதில்லை, அவர் கட்டாயமாக தொடுவார். பிரியமானவர்களே, அப்படித்தான் தாவீது பயந்து ஓடினான். பயந்து கேட்டான், நான் இங்கே தங்கட்டுமாப்பா, அவன் என்னை விரட்டிட்டு வரானா, இந்த ஊரில் இருக்கட்டுமா, நான் இதை செய்யட்டுமா, இந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா, ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து தாவீது கேட்டதன் நிமித்தமாக உயரத்திலே ராஜாவாக உயர்த்தி வைக்கப்பட்டார். ஆனால் சவுலோ தள்ளப்பட்டு போனான். பயம் இல்லை. தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 7 நாள் காத்திருந்தார், அவனால் காத்திருக்க முடியல. எதை செய்யாதே என்று சொன்னாரோ எல்லாவற்றையும் செய்தான். கடைசியில் போய் குறி சொல்கிற இடத்திற்கும் போய் குறி பார்த்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விட்டு, அவங்க சொன்னாங்க, காதில் விழுந்துச்சு, காதில் விழ வேண்டாம், விழக்கூடாது என்று. இப்படிப்பட்ட வார்த்தைகள், குறி சொல்கிற வார்த்தைகள், கேட்டு சொல்கிறவர்களுடைய வார்த்தைகள் எதுவுமே வீட்டிற்குள் நுழையாதபடி இயேசுவின் ரத்தம் தெளித்து வாசல் கதவை பூட்டுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரத்தம், அந்த இரக்கம் நமக்கு செய்து தரட்டும். அப்படித்தான் தாவீதை ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே, பயந்து ஜீவித்தபடினாலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கிருபை பெரிதது. அவருடைய கிரியைகளிலே அவர் இரக்கம் மிகுந்தவர். பிரியமானவர்களே, அவர் சும்மா சொல்லிட்டு போறவர் அல்ல, அவருடைய கிரியைகளிலே அவர் இரக்கம் மிகுந்தவர். அவரை நம்பும் பொழுது, பயப்படும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார், அவருடைய கிரியைகளினால் இறங்குகிறார். இப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்திலே எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் செய்த ஒரு ராஜாவாக இருக்கிறேன்னு ரொம்ப பெருமை இல்லாமல் வாழல, எல்லா தேவனுடைய காரியங்களிலும் அக்கறையோடு கரம் போட்டு செய்த அந்த ராஜா வியாதிப்பட்டு போன பொழுது ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லி. அவன் சுவர்புறமாக திரும்பி கொண்டு அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி முற்றத்தை கடந்து போகவில்லை, மனம் இறங்கி திரும்பவும் வார்த்தை அனுப்புகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தும் பொழுது, வேதனையினால் நுறங்கி உடைந்து இரவிலே புரளும் பொழுது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தின் கூக்குரல் யாருக்குமே கேட்காதபடி தேவனுக்கு கேட்டு மனம் உடைந்து கண்ணீர் சிந்தும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று எசேக்கியா ராஜாவிடம் சொன்னது போல உன் காரியங்களிலே தேவன் உன் கண்ணீரை காண்கிறார்.
கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் சிந்துறவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29, மார்க் 10:16, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனங்களிலே 2 குருடர்களை பார்க்கிறோம். ஒரு இடத்துல அது திமேயுடைய மகன் பர்திமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குருடர்கள் அந்த கிரியைகளை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி, கேள்விப்பட்ட காரியங்களை நம்பி, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று தான் கேட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான், ஒன்றுமில்லாதவர்கள் தான், நாங்கள் பிச்சைக்காரர்கள் தான், குருடனுடைய போர்வையை போர்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் இறங்கினார், அவருடைய கண் பார்வையை திருப்பி கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குஷ்டரோகிகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3வது வசனங்களை வாசித்தால், கர்த்தர் குஷ்டரோகி ஒருவன் வந்து ஐயரே என்னை சுகமாக்கும் என்று கேட்ட பொழுது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டார். மிகுந்த இரக்கம் அவர்களுக்குள்ளே பெருகியிருந்த பொழுது தம்முடைய கரத்தை நீட்டி அவர் தொட்டார். லாசரு மரித்து போனான் என்று எல்லாரும் அழுத பொழுது மனம் இறங்கி அவரும் அழுதார். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளையை, நாம் அழும் பொழுது அவர் நம்மை புறம்பை தள்ளுகிறவர் அல்ல, வெறுக்கிறவரும் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் அப்படி அடிக்கப்பட்டார், அவர் இரக்கம் பெறவில்லை. யாருடைய கண்களிலும் பிலாத்துடைய கண்கள், ஏரோதுடைய கண்களில் யார் முன்னாலும் இரக்கம் கிடைக்கவில்லை. அடித்து நொறுக்கப்பட்ட இயேசு இரக்கம் நிறைந்தவராய் நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை அவருடைய இரக்கத்திற்காக, நம்முடைய செயல்படி அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி நம்முடைய காரியங்கள் தொடப்படும்படியாய், அல்லேலூயா, மனம் இறங்குங்கப்பா. பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு நொறுங்குவது போல நொறுங்கி போயிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் எழுப்பி கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இருந்த பொழுது நாசப்படுத்தி விட்டு இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் அப்பா. தகப்பனற்ற பிள்ளைகள் மேல் உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. மாறாத இரக்கம் இறங்கட்டும். அவர்களுக்கு தகப்பனாய், தாயாய், வழி நடத்துகிறவராய் இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இருக்கிற வேலையும் பறிபோய் விடுமோ என்று வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய மாறாத இரக்கம் இறங்கட்டும் அப்பா. வழியை உண்டு பண்ணுகிற தேவன், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பாவ வாழ்க்கையிலே இருக்கலாம், என் கர்த்தர் தொட்டு நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை நோக்கி பார் என்று சொல்லி உம்முடைய சத்தம் அவர்களுக்குள்ளே தொனிக்கட்டும் ஆண்டவரே. இழுத்து கொள்ளும் அப்பா. வேதனைப்படுகிற நாட்களிலே உம்மை நோக்கி இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. ரட்சியும், அபிஷேகியும், குடும்பங்களை சந்தியும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.